எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வித்யாஸ் வெஜிடேரியன் கிச்சன். இன்றைக்கி எப்படி கருவேப்பிலை பொடி பண்ணுறதுன்னு தான் நான் காட்ட போகிறேன். இது வந்துட்டு ஒரு கம்மியான மெஷர்மெண்ட்டுங்க. அதனால் நீங்கள் ஈஸியாக இதை வீட்லேயே மிக்சர் ஜாரில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். மிஷினில் கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. இதுக்கு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை எண்ணெய் விடாமல் நல்லா பொன்னிறமாற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு உளுந்து அதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கணும். இதோ அளவு என்ன அப்படின்னா, கடலைப்பருப்பும் உளுந்தும் 1:1 ரேஷியோ. அதாவது என்ன அளவுக்கு நீங்கள் கடலைப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் உளுந்தும். இந்த மெஷர்மெண்ட் தான் எங்கள் அம்மா ஃபாலோ பண்ணுவாங்க. நானும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். இதுக்கு அதாவது 1 கப் அளவுக்கு பருப்பு, அதுக்கு நம்ம 2 கப் அளவுக்கு கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். அதுதான் கணக்கு. 1 கப் அளவுக்கு பருப்பு, அந்த 1 கப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கப் உளுந்து, 1/2 கப் கடலைப்பருப்பு, அப்புறம் 2 கப் கருவேப்பிலை. அதுதான் கணக்கு எடுத்திருக்கேன் நான். இப்போ காரத்துக்கு ஒரு 5 வரமிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு சின்ன பாக்கு சைஸுக்கு புளி ஆப்ஷனல் தான், பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது, அதனால தான் நான் சேர்க்குறேன். இது 2 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் நான். ஒரு 40 கிராம் நான் மெஷர் பண்ண போது நல்லா கருவேப்பிலையை நல்லா அலம்பிட்டு காய வச்சுட்டு நீங்கள் வறுக்கணும். கருவேப்பிலை வறுக்கும்போது நல்லா தீயை கம்மி பண்ணிக்கோங்க. சிம்மில் கொஞ்சம் பொறுமையாக வறுக்கணும். இது கூடவே நீங்கள் பெருங்காயம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அது கொஞ்சம் கிறிஸ்பாகிற வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்க போகிறோம். முதல்ல இந்த கருவேப்பிலை, வரமிளகா, புளி, மிளகு இருக்கிறத நல்லா ஒரு பல்ஸ் மோடில் போட்டு பல்ஸ் பண்ணிவிட்டு அது கூட உப்பு சேர்த்துட்டு அப்புறம் பருப்பையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். உப்பு நீங்கள் முதல்ல கம்மியாக போட்டுட்டு அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த குவான்டிட்டிக்கு உப்பு ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு போட்டேன் நான். ஏன்னா நம்ம இதை சாதத்தில் பிசைஞ்சிக்கும் போது கூட நீங்கள் உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். இதில் நிறையா சேர்த்துட வேண்டாம். ஸோ கொஞ்சம் உப்பு காஷியஸாகவே சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இதை நல்லா ஆற விட்டுடுங்க. கொஞ்சம் கட்டி மாதிரி இருந்ததுன்னா அதையும் கையால் எடுத்து விட்டுட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை பொடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் ஷார்ட்ஸில் இந்த கருவேப்பிலை பொடியை வச்சு வேறு எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன் நான். தேங்க்யூ.